ஸோ ஒரு நடிகரா அவரை வந்து டவுட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காரு. ஆனால் டிரெக்ஷன்ல என்னப்பா ஒரு சின்ன பையன் இவ்வளோ பண்ணிட்டானே, இப்படி பேச வச்சுட்டானே, எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுட்டானே அப்படின்றத வந்து யாராலையுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ வந்து அபிஷந்த் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் மதன் அவங்களோட டைரக்ஷனில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட ப்ரொடக்ஷனில் வந்து வித் லவ் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. அது இந்த வாரம் நம்மளுக்கு வந்து தேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி யாருப்பா இந்த பையன்றதை ஒவ்வொரு தடையுமே கேட்க வச்சுட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது நீங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா அபிஷன், ஐஸ்வர்யா, அனஸ்வரா ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. பட் இந்த படம் கலெக்ஷனா எப்படி இருக்க போகுது? ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் நடிக்கிறான்ப்பா அப்படின்னு தேடி போய் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வரைக்கும் அந்த படத்துடைய ஸ்டில்லிங் வந்து கன்ஃபார்மா இருக்கணும். அண்ட் அபிஷன் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு, ஒரு பிரஸ் மீட்லேயே சொல்லியிருக்கிறாரு, மதன் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் டூரிஸ்ட் ஃபேமிலியில், அவர் வந்து கதை சொன்னாரு, அந்த கதை வந்து எனக்கு எமோஷனலாகவும் வந்துச்சு, ஆக்ஷனாகவும் வந்துச்சு, காமெடியாக வந்துச்சு, அதனால நான் அதை ட்ரை பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்ப அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, வித் லவ்னு கொடுத்துருக்காங்க. தளபதியுடைய பிரியமுடன் அந்த படத்தோட டைட்டில் தான் கேட்டிருக்காங்களாம். ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. முன்னாடியே பந்தி போட்டு எல்லாரும் விஜய் சாருடைய படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், அவரை டைரக்ஷன் பண்ணணும் எந்த அளவுக்கு போட்டி இருக்கோ, அதே மாதிரி அவருடைய படங்களோட டைட்டிலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கான். எல்லாரும் தேடி பிடிச்சி நமக்கு தெரியாத எத்தனையோ, யோசிக்க முடியாத எத்தனையோ படங்களோட டைட்டிலை வந்து வாங்கி வச்சிருக்காங்களாம் ரைட்ஸுக்கு.